ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஹெல்மார்ட் கேமர் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோவோட பவர்ஸ் வந்துட்டு நிறைய டீட்டெயிலிங்கோட கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறேன். அண்ட் கதையிலேயே சில விஷயங்களை சொல்லியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் பார்த்தே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதால் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் ஏற்படாது. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்மார்ட் கேமர் சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோ கல்ல எரிஞ்செறிஞ்ச மரத்துல ஓட்டையா விழுந்திருக்கு. நம்ம ஹீரோவோட சம்மனிங் ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நம்ம ஹீரோவோட லெவல் இன்னும் ஒன்லியே தான் இருக்கு. இப்படியே போன ஒரு நாள் நான் ஒரு டிராகனையே சமன் பண்ணுவேன், வேற லெவல்ல இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நிறைய கார்ட் ஸ்லாட் இருக்குங்கிறதுனால அதிக பஃபை யூஸ் பண்ண முடியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோட அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்க, வேலையெல்லாம் நான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. மெல்லமா கிக் பண்ணுது. இந்த தடவை ஒரு பொண்ணு தான் நினைக்கிறேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதான் நான் தான் பேர் வைப்பேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பார்த்தா காட் ஆஃப் கிரியேஷன் இருந்து எல்மியா நம்ம ஹீரோ சொல்லவும் நோபல்ஸோட பேரெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வைக்க கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. உங்க கையில அடிபட்டு இருந்த தழும்பு பெட்டர் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ பாக்குறான். நான் ட்ரையல் ஆஃப் கார்ட்ஸை பாஸ் பண்ணிட்டேன், பண்ணும்போது நம்ம காயம் ஹீலிங் ஆகும், நம்ம பாடியில பவர் வர மாதிரி இருக்கும்னு அவங்க அப்பா சொல்லவோ இவர் லெவலப் ஆகுறது தான் அப்படி சொல்றாரு போல நம்ம ஹீரோ நினைக்கிறான். நானும் மான்ஸ்டரை கொன்னாதான் லெவலப் ஆக முடியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். ஹண்டிங்ல ஜாயின் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் நம்ம ஹீரோ சொன்னா. அது ஒன்றும் கேம் கிடையாது, உயிரே போக கூட வாய்ப்பு இருக்கு, ஸோ உனக்கு இன்னும் டைம் இருக்குன்னு அவங்க அப்பா சொல்லியிருந்தாரு. அந்த மெசேஜ் நம்ம ஹீரோ ரீட் பண்றான். அப்ரெசர் செரமனில உங்க நேம காட்டாததுக்கு சாரி, அந்த சமனர் கிளிச்சை சரி பண்ணிட்டோம். சர்ச்சில் இருக்கிற போப்புக்கு அதை ஒரு ஆரக்கலாவும் நாங்க சொல்லியிருக்கோம். ஸ்டாட்ஸ் எல்லாம் இ ரேங்க்னு காமிச்சது, உங்க ஒரிஜினல் ரேங்க் இதுதான் அப்படின்னு காமிக்குது. சமனர் எஸ் ரேங்க்ல இருக்கு. அவங்க பண்ண மிஸ்டேக்காக நம்ம ஹீரோக்கு ஸ்பெஷலா மான்ஸ்டர்ஸை பஃப் பண்ற ஒரு ஸ்கில்ல கொடுக்குறாங்க. இவன் மான்ஸ்டரை நம்ம ஹீரோ பஃப் பண்ணா அது நம்ம ஹீரோவோட ஸ்டாட்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. மான்ஸ்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது நம்ம ஹீரோ பார்த்தா. அவங்க அம்மா வந்து அச்சச்சோ போச்சு அப்படின்னு பயந்து அதை முடிச்சே கொன்றுதாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா வேட்டைக்கு கிளம்புறாரு. நம்ம ஹீரோ கிட்ட எம்பி நிறைய இருந்துச்சு அப்படின்னா கார்ட்ஸை நம்ம ஹீரோவால ரொம்ப நேரத்துக்கு வச்சிருக்க முடியும். அண்ட் சமனிங்க ஒரு நாள் ஃபுல்லாவும் நம்ம ஹீரோவால வச்சிருக்க முடியும். பட் ஃபியூஷன்ஸ் தான் வேரியஸ் காம்போல நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஃபியூஷன்ல ஏதாச்சும் ஒரு நல்லதா கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வேண்டிக்கிட்டு ட்ரை பண்ணா ஆப்பிள் மாதிரி ஒரு மான்ஸ்டர் கிடைக்குது. இது அட்டாக் எல்லாம் பெருசா எதுவும் பண்ணல, பட் இதோட பஃப் எம்பியை அதிகப்படுத்தும். ஃபைனலி என் மேஜிக் பவரை அதிகப்படுத்துற மாதிரியான ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. இது எந்த அளவு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த ஆப்பிள நம்ம ஹீரோ வெளியே சமன் பண்றான். இதுக்கு நான் ஒரு பேர் கொடுக்கணும், ஆப்பிள் ஆப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ பேர் வைக்கிறான். அதோட அரோமா ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு காமிக்குது. உன் ஸ்கில்ல காமி நம்ம ஹீரோ சொன்னா ஒரு செடி வளர்ந்துருக்கு, ஸ்மெல் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் ஒன்னும் இசாக்காய் கார்டனர் இல்ல, செடியை வளர்க்கறதுக்கு நம்ம ஹீரோ யோசிச்சா அவங்க அம்மா அங்க வந்திருந்தாங்க. இந்த இடத்துல ஏது இவ்வளவு பெரிய செடி வளர்ந்ததுன்னு கேட்கபோது தெரியலையே நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்மெல்லு நல்லா இருக்குன்னு அவங்க அம்மா பாக்குறாங்க. நிறைய மான்ஸ்டர் கார்டு இருந்து பஃபை இன்க்ரீஸ் பண்ணாலும் கெரனா கிட்ட மட்டும் நம்ம ஹீரோ தோத்துட்டு இருக்கான். பவர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுதுன்னு கெரனா சொல்றான். அந்த அரோமா தான் இதுக்கு எதுவோ காரணமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் கிட்ட இருக்கிற டாக்ஸோட 12 அட்டாக் பவரை இவ மேல யூஸ் பண்ணலாமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வேண்டான்னு முடிவு பண்றான். 20,000 தடவை நம்ம ஹீரோ கல்ல எறிஞ்சிட்டான். த்ரோவிங் ஸ்கில் எதையும் அன்லாக் பண்ணுவான்னு தான் நம்ம ஹீரோ இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மாஷோ நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கான். ஒரு தடவை எரிஞ்சா எனக்கு இந்த ஸ்கில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு விடாம நம்ம ஹீரோ எரிஞ்சிட்டு இருந்தா மாஷ் போயிட்டு அந்த ஆப்பிள் செடியில ஸ்மெல் நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த அரோமா ஸ்கில் எம்பியை நம்ம ஹீரோ ரெக்கவர் பண்றத குயிக் ஆக்கிருக்கு. ஸோ எம்பியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம ரெக்கவரி டைமிங்கையும் கம்மியாக்கிருக்கு. இப்போ நைட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பாவை எல்லாரும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அப்பா ரத்த வளத்துல இருக்காரு. இவங்க பண்ற அந்த போர் வேட்டையில தான் இவங்க அப்பாக்கு இன்னைக்கு அடிபட்டுருச்சு. இந்த வேர்ல்டில் மெடிசன்ஸ்லாம் எதுவும் பெருசாக கிடையாதுங்கிறதுனால சும்மா தீயை வச்சு தான் வந்து அவங்க அப்பாவோட அந்த காயத்தை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஹீலிங் ஹெர்பான மியூல்ஸ் ஃப்ளவரை தான் அவனுக்கு கொடுத்து காப்பாற்றணும்னு ஜெர்டா சொல்லவும் அது ரொம்ப வேல்யூபிளாச்சுன்னு நம்ம ஹீரோ அம்மா கேட்டா கெரனாவை பார்க்க வந்த நைட் சனஃப் தான் அன்னைக்கு காசு கொடுத்துருந்தாரா, அதை வச்சு தான் வாங்கினேன்னு கெரட்டா சொல்கிறான். இதெல்லாம் அந்த காமனர்ஸோட தப்பு தான், வில்லேஜ் சீஃப் தான் அந்த காமனர்ஸை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க வந்து பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோவனை கூட்டிட்டு போய் தூங்க வைக்கிறான். எல்லாரும் கிளம்புறாங்க. வெளியே காமனர்ஸ் தான் அதுக்கு காரணமா நம்ம ஹீரோ போய் கெரட்டாட்ட கேட்கும். வில்லேஜ் சீஃப் தான் காமனர்ஸையும் ஹண்ட்ல ஜாயின் பண்ண வச்சாரு. பவர்மேட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், டாக்ஸா 60% கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறத எங்க கிட்ட ஸ்பிளிட் பண்ணிக்கிடுவோம். அதை ட்ரேட் பண்ணி தான் தேவையான அரிசி காய்கறின்னு வாங்குவோம். நைட் கேப்டன் சனஃப் உங்க அப்பாவை ஒரு ஹீரோ லெஜெண்ட்னு சொன்னதுனால ஹண்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சு நர்ஸியோ பார்ட்டிசிபேட் பண்ண அந்த வில்லேஜ் சீஃப் அனுப்பி வச்சாரு. அந்த நைட் சனஃப் சொன்னதை வச்சு உங்க அப்பா பெரிய லெஜெண்ட், இவர் கூட போனா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சிட்டாங்க போல. வில்லேஜ் சீஃப் எங்கிட்ட கேட்கும்போது நோ சொல்ற பொசிஷன்லயும் நாங்க இல்ல. ட்ரைனிங் டயத்துல கூட செரிஃப் சொல்றது எதுக்கு நம்ம கேட்கணும்னு அந்த காமனர்ஸ் எங்க பேச்ச கேட்கல. இருக்கிறதே சிம்பிள் டாஸ்கா அந்த போரை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ற வேலையை தான் அவனுங்க கிட்ட கொடுத்தோம். பட் அவனுங்க பயந்து ஓடிட்டாங்க. அதுல ஒருத்தன் சாகிற மாதிரி போகவும் உங்க அப்பா தான் அவனை போய் ப்ரொடெக்ட் பண்ணாரு. அதனால எப்படியோ அந்த போரை நாங்க கொண்டுட்டோம். ஆனா உங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப அடிபட்டுச்சு. உங்க பங்க மீட்ட நாளைக்கு நான் வந்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அவனை அப்பாவை பாத்துக்கிறேன், நீங்க தூங்குங்கன்னு நம்ம ஹீரோ சொன்னா நீ போய் ரெஸ்ட் எடு நான் பாத்துக்கிறேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இப்ப ரோடின் எந்திக்கவும் இத்தனை நாளா நம்ம ஹீரோ இதை ஒரு கேமா தான் பார்த்திருப்பான். ஆனா இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு இது ஒரு உண்மையான வேர்ல்டு தான்.
எனக்கு இன்னொரு தம்பியோ தங்கச்சியோ வரப்போறாங்க. நான் தான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஜெர்டா வந்து இவங்களுக்கான மீட்டை கொடுக்குறான். வின்டர்ல ஃபேமிலிக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஸோ நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடு அப்படின்னு ஜெர்டா சொல்றான். அப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க, ஃபேமிலியை நீ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு மேலேயும் அவன் பவர்ஸை ஹைட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ பெரிய ஆளுங்க பார்க்க வேண்டிய வேலையா அசால்ட்டா நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். கெரனாவோட லெஜண்ட் ஸ்டோரி இந்த வில்லேஜ்ல பாப்புலர் ஆகும். ஸோ நான் கொஞ்சமா ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுல பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ நினைக்கிறான். மதியம் ஜெர்டா கூட போய் பொட்டேட்டோஸ் எடுக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதான் மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கணும், ஒரு கையெல்லாம் வச்சு எடுத்தா வராதுன்னு அவர் சொன்னா அசால்ட்டா நம்ம ஹீரோ எடுத்துட்டான். நம்ம ஹீரோ அதுக்கு மேல அவனோட ஸ்ட்ரென்த்தை மறைக்க ஆரம்பிக்கல. இருக்கிறவங்க 60% டாக்ஸை கட்டணும். ஸோ நிறைய உருளைக்கிழங்கு இருந்தாலும் பாதிக்கு மேல அதை வில்லேஜ் சீஃப் கிட்ட தான் கொடுக்கணும். அந்த காமனர் கூட வந்து வில்லேஜ் சீஃப் ரோடின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இவருக்கோ திரும்ப வர்றதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு தெரசியா அவங்கள லைட்டா திட்டுறா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த காமனர் சின்சியரா தான் மன்னிப்பு கேட்கறா. நெக்ஸ்ட் டைம் ஹண்டிங்ல கேர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா ஈஸியா அவனை மன்னிச்சு விட்டுருத்தாரு. ஃபைனலி ரோடின் நல்லா எந்திரிச்சிட்டா. நம்ம ஹீரோ லெஜண்ட் எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு எல்லாரும் கத்தப்பா. அவர் இன்னும் ரெக்கவர் ஆயிட்டு தான் இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஃபீல்டுக்கு நடுவுல ஒரு பெரிய எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்றான். ஃப்ராக்ஸை சமன் பண்ணி அதுங்க மான்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ற அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண வைக்கிறான். ஏதாச்சும் ஒரு பறவையை ட்ராப் வச்சு பிடிச்சிடலாம். நம்ம ஹீரோ ட்ராப்பை வச்சுட்டு வெயிட் பண்றான். இதுங்க ஸ்கில்ல வானம் வரைக்கும் அட்ராக்ட் பண்ணாதான் நம்ம ஹீரோ பார்த்தா பறவை அந்த இடத்துக்கு வருது. அது கிட்ட வந்து அப்புறம் தான் தெரியுது அது எவ்வளவு பெருசுன்னு. இது ஆல்பஹரான் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இது ஒரு பி ரேங்க் மான்ஸ்டர், இது கூட எல்லாம் ஃபைட் பண்ண முடியாத நம்ம ஹீரோ ஹீரோ ஸ்டார்ட்ஸ் அதிகமாக தான் இருக்கு நம்ம ஹீரோக்கு காமிக்குது. மேபி நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அது கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் டாகை சமன் பண்ணி அதை கடிக்க வைக்கிறான். பட் ஆல்பஹரான் நம்ம ஹீரோ சமன்ஸ் எல்லாம் ஈஸியா தோக்கடிச்சிருது. உட்டன் ஸ்வாட வச்சு அடிக்க போனா நம்ம ஹீரோ தான் கீழே விழுறான். அது நம்ம ஹீரோவை இப்ப கொல்ற மாதிரி வந்துருது. போச்சு, இதுதான் என்னோட முடிவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இவங்க அப்பாலாம் ஃபைட் பண்ணி கொள்ளக்கூடிய அந்த பெரிய சைஸ் போரே வந்துட்டு சி ரேங்க் மான்ஸ்டர் தான். பட் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ற இந்த பறவை ஒரு பி ரேங்க் மான்ஸ்டர். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.